Hi students, இந்த வீடியோ கிளாஸ்ல வந்து நம்ம பிளாட்டினம் காம்ப்ளெக்ஸ்க்கான ஹைபிரிடைசேஷன் என்னங்கிறது தான் நம்ம பார்க்க போறோம். யூசுவலா பிளாட்டினம் வந்து வித் ரெஸ்பெக்ட் டு சிஎன்ல இருக்கப்ப சிஎன் பீயிங் அ ஸ்ட்ராங் லிகாண்ட் கண்டிப்பா பேரிங் ஆயிருக்கும். எலக்ட்ரான்ஸ் வந்து கண்டிப்பா ஸ்ட்ராங் லிகாண்ட் இருக்கப்ப பேர் ஆயிருக்கும். அப்புறம் நம்ம ஹைபிரிடைசேஷன் ப்ரொசீட் பண்ணியிருப்போம். ஸோ இவங்களுக்கு என்ன ஹைபிரிடைசேஷன் நம்ம வந்து போட்டிருப்போம் அப்படின்னா DsP2. ஸோ இட் இஸ் ஸ்கொயர் பிளேனார்னு சொல்லி நம்ம என்ன பண்ணியிருப்போம், சஜஸ்ட் பண்ணியிருப்போம். பட் PTCl4 தான் இன்னைக்கு மெயினாக டிஸ்கஸ் பண்ண போகிறோம். இவங்க வந்து ஒரு வீக் லிகாண்ட் அப்படிங்கிறதுனால பேரிங் வில் நாட் அக்கர்னு நம்ம நினைப்போம் இல்லையா. ஃபார் எக்ஸாம்பிள் நிக்கல், அதே மாதிரி பெலேடியம், பிளாட்டினம் இவங்கெல்லாம் ஒரே குரூப் மெம்பர்ஸ் இல்லையா, ஒரே குரூப் மெம்பர்ஸ். அதாவது எல்லாத்துக்குமே வந்து பார்த்தீங்கன்னா D8S2 அப்படின்னு சொல்லி நம்ம எடுத்திருப்போம். நிக்கலுக்கு வந்து எந்த ப்ராப்ளமும் கிடையாது, ஏன்னா சைஸ் ஆஃப் கேட்டன்ஸ் வந்து அவ்வளோ ஒரு இம்பேக்ட் வந்து கிரியேட் பண்ணல லிகாண்ட் மேலே. ஆனால் நம்ம பெலேடியம், பிளாட்டினம்லாம் பார்த்தோன்னா 4D 5D மெட்டல்ஸுங்கிறதுனால பிக்கர் சைஸாக இருப்பாங்க இல்லையா. ஸோ அப்படி இருக்கிறதுனால என்ன மேம் அப்படின்னு கேட்டால், when you consider ligand and metal there is a slight variations in your hybridization. இவங்க ஒரு வீக் லிகாண்டுங்கிறதுனால நம்ம கண்டிப்பாக என்ன பண்ணியிருக்க மாட்டோம், பேரிங் நம்ம போயிருக்க மாட்டோம். ஸோ பேரிங் போகாததுனால நம்ம என்ன பண்ணியிருப்போம் அப்படின்னா, இவங்களை S ஆர்பிட்டலில் லிகாண்ட் ஃபில்லாக இருக்கும். நெக்ஸ்ட்டு 3p ஆர்பிட்டலில் வந்து குளோரின் வந்து டொனேட்ஸ் அ பேர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ்னு சொல்லி sp3ன்னு சொல்லி நம்ம இதை சஜஸ்ட் பண்ணிட்டு நம்ம என்ன பண்ணியிருப்போம், we arrived tetrahedralனு சொல்லியிருப்போம். பட் ஆக்சுவலி நாட். ஸோ திஸ் இஸ் நாட் தி ஹைபிரிடைசேஷன் ஆஃப் your palladium tetrachloride 2i. why? இந்த பிளாட்டினம் வந்து பிக்கர் சைஸாக இருக்கப்ப நான் சில இம்பேக்ட் இருக்குன்னு சொல்லியிருக்கேன் இல்லையா. Square planar becomes more stable than tetrahedral arrangement due to electron repulsion between your metal and the ligand ன்னு சொல்றாங்க. என்னது ஆக்சுவலாக sp3னா டெட்ராஹெட்ரல் வந்திருக்கணும். பட் இந்த சைஸ் ஆஃப் மெட்டல் அயன் ரொம்ப பிக்கராக இருக்கிறதுனால here comes a point where your last electrons get paired up here, making your chlorine here to fill. Okay, now your hybridization changes to DsP2, which is square plane. So children, if a platinum complex கேக்குறப்ப you should be very clear that if it is a strong ligand like cyano group, you don't have any hybridization change. It occurs as usual pairing leading to more stable square planar hybrid geometry. Okay, ஆனா weak ligand like chlorine உள்ள வர்றப்ப you should keep it in mind. இங்க அப்பையும் pairing occur ஆகுது. இந்த reason வந்து square planar arrangement is more stable than the tetrahedral because of electron repulsion between the metal and ligandங்கிற பாயிண்ட் ஞாபகம் வச்சிட்டீங்கன்னா, இங்கே நடக்க வேண்டிய chlorine வந்து பார்த்தீங்கன்னா என்ன இருக்கு, ஒரு எலக்ட்ரானை பேர் பண்ண வச்சு வந்து ஜாயின் ஆகிருக்கு. ஸோ now hybridization changes to DsP2ங்கிறத வந்து we have to keep it in mind.